அப்பொழுது நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற எந்த கோபமோ விரோதமோ யாருக்கும் இருக்காது. எல்லோருமே ஒண்ணு தானே, எல்லாருக்குமே பசிக்கும், எல்லாருக்குமே வலிக்கும், எல்லாருக்கும் இன்பம் வரும்போது ஒரு புன்னகை வரும். எல்லா உயிர்களுக்குமே இந்த உணர்வுகள் அப்படிங்கிறது பொதுவானது. இதில் நம்ம மற்றவர்களிடம் அன்பு செய்ய செய்ய அந்த அன்பு நிலை மேம்படும். அதனால அதை எப்பொழுதும் நாம கையில் எடுத்துக்கணும். அடுத்ததாக கருணையும் விட்டு கொடுத்தலும் என்கிற தன்மை நமக்கு இருக்கணும். கருணை, அன்பு அப்படின்னு சொல்லிட்டமே, அப்ப கருணைனா அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி வரும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், வள்ளலார் சுவாமிகள் சொல்லியிருப்பாங்க, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம், ஒரு பயிர் அது ஓரறிவு உடைய ஒரு சிறு செடி அது வாடும்போது கூட தன் மனம் வாட கண்டவர். அப்ப அது எத்தகையான ஒரு கருணை உள்ளம் இல்லையா? அப்படி அந்த கருணை உள்ளம் எல்லோருக்கும் சாத்தியப்படுமா அப்படின்னா இயலும் போதெல்லாம் சாத்தியப்படும். ஒரு பசித்திருக்கிறவனுக்கு உணவு வாங்கி கொடுக்கறதுல தொடங்கும் நம்மளுடைய கருணை மனம். அப்ப இந்த கருணை அப்படிங்கிறது நிச்சயமாக எல்லோரிடத்திலும் நாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு அன்பு நிலை, அன்பின் மேன்மை நிலையை கருணைன்னு சொல்லலாம். அப்படி அந்த கருணையை நாம நிச்சயமாக கையில் எடுக்கணும். விட்டு கொடுத்தல், நிச்சயமாக உதவும் மனப்பான்மையும் நமக்கு இருக்கணும். விட்டு கொடுத்தலும் உதவும் மனப்பான்மையும் இருக்கும் பொழுது ஒரு விரோதம் என்பது இல்லாமல் போயிரும். எல்லா நேரமும் விட்டு கொடுத்தல் சாத்தியப்படுமா அப்படின்னா எப்பொழுது இயலுகிறதோ, அதாவது நம்மளுடைய அறம் எதை போதிக்கிறது என்றால் எப்போதெல்லாம் இயலுகிறதோ அப்பொழுதெல்லாம் நம்மால் இயன்ற எல்லா அறநெறிகளையும் மேற்கொள்ள வேண்டும் சொல்லுது. அப்படி நம்மால எவ்வளவு தூரம் மற்றவர்களுக்கு உதவ முடியுமோ, விட்டு கொடுக்க முடியுமோ, பொதுவா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம கண்டிப்பா மற்றவர்களுக்கு அவர்களின் தேவைகள் அறிந்து அதை விட்டு கொடுத்தலோ உதவி செய்தலோ அப்படிங்கிறது நிச்சயமான ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பான ஒரு செயலாகவும் இருக்கும். இன்னும் ரொம்ப தேவையானது இறை நம்பிக்கையும் ஆன்மீகமும் நமக்குள்ள வேணும். இறை நம்பிக்கை அப்படிங்கிறது எப்படி? எல்லாம் இடமும் நீக்கமற நிறைந்திருப்பவன் இறைவன். நம்மளுடைய பரிபாடல் ஒன்று அழகாக சொல்லுது, தீயினுள் தெரல் நீ, தீயினுள் தெரல் நீ, பூவினுள் நாற்றம் நீ, கல்லினில் மணியும் நீ, சொல்லினுள் வாய்மை நீ. இதை விட வேற எப்படி சொல்ல முடியும்? இறைவன் எல்லா இடமும் நீக்கமற நிறைந்திருப்பதை இந்த 4 வார்த்தையில அழகா நம்மளுடைய சங்க இலக்கியத்துல பரிபாடல் சொல்லிருச்சு. அப்போ எல்லா இடமும் இறைவன் இருக்கிறார், எல்லையற்றவன் கடவுள். ஒவ்வொரு ஊர்களுக்கும் எல்லை இருக்கலாம், ஒவ்வொரு சாலைகளுக்கும் எல்லை இருக்கலாம். மனங்களுக்கு எப்படி எல்லையற்றதோ அதே போல நம் மனதினுள் நிறைந்திருக்கிற இறைவனும் எல்லையற்ற பரம்பொருள். எல்லா இடமும் நிறைந்திருக்கிற அந்த எல்லையற்ற பரம்பொருளை நம்ம எப்போதும் கை தொழும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை மேம்படும். இப்ப பொதுவா எல்லோரும் சொன்ன உடனே அந்த வார்த்தைகளை கேட்டுக்குவாங்க அப்படின்னா நிச்சயமா அதுல ஒரு சந்தேகம் இருக்கும். சொல்றத கேட்பாங்களாங்கிற சந்தேகம்தான், சொன்னது சரிதானா அப்படிங்கிறதுலயும் சந்தேகம்தான். ஏன்னா சந்தேகமே நிறைய நேரம் நம்ம வாழ்க்கைய ஆக்கிரமிச்சுக்கிறது. அப்படி ஒரு பையனுக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம் அப்படின்னா, அவங்க ஊருக்கு ஒரு அற்புதமான ஞானி வருகிறார். எல்லோராலும் போற்றி புகழத்தக்க ஒரு அற்புதமான ஞானி வருகிறார். அவர் அங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய கோவில்ல தங்கி எல்லோருக்கும் இந்த மாதிரி ஆன்மீக கருத்துக்களையும் அன்பு போதனைகளையும் செய்துட்டு வராரு.
இப்ப இவனுக்குள்ள ஒரு கேள்வி, அதான் கடவுள் எல்லா இடமும் இருக்காரு, நீங்களே சொல்லிட்டீங்க. நீக்க மரம் நிறைந்திருக்கிறாரு, தூண்ல இருக்காரு, துரும்புல இருக்காரு, என்கிட்ட இருக்காரு, உங்ககிட்ட இருக்காரு. திரும்ப திரும்ப அப்ப ஏன் நீங்க இத வலியுறுத்திக்கிட்டே இருக்கீங்களே, ஊர் ஊரா போய் சொல்றீங்களே, அதை ஏன் செய்யணும்? அதான் எல்லாருக்குமே தெரியுமே. எப்போதுமே இந்த சின்ன வயசுல இருக்கவங்களுக்கு எதையும் தெரிந்து கொள்ளணும்னோ அல்லது தெரிந்ததை தன்னால பகிரங்கப்படுத்தணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த கேள்விக்குள்ள உண்மை பொதிந்திருக்கிறது எவ்வளவோ, அதே நேரத்துல தன்னை வெளிப்படுத்திக்கிறதாகவும் நினைப்பு இருக்கும். அந்த மாதிரி அந்த கூட்டத்துல இருந்து எழுந்து இந்த அதிபுத்திசாலியான அந்த இளைஞன் ஞானி கிட்ட கேட்கிறான். இப்ப அவர் சொல்றாரு, அப்பா, உன்னுடைய சந்தேகத்துக்கு நான் பதில் தரேன். உன்னுடைய சந்தேகத்துக்கு நான் பதில் தரேன். நான் இன்னும் சில நாட்கள் இங்க தங்கி இருப்பேன். குறைந்தபட்சம் ஒரு 3-4 நாட்கள் நான் தங்கி இருப்பேன். அப்படி தங்கி இருக்கிற வரையிலும் நான் சொல்றத நீ செய்யணும். சரிங்கய்யா, எனக்கு உண்மை தெரியும். எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு உண்மை தெரியணும், நீங்க சொல்றது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பான். நீ ஊருக்குள்ள போயிட்டு ஒரு கழுதைய பிடிச்சு கொண்டு வா. அந்த கழுதைய இந்த கோவில் தூண்ல கட்டி போட்டு தினமும் இரவு நீ அதுக்கு உணவு கொடு. தினமும் இரவு உணவு கொடுத்து நீ பார்த்துக்கோ. நான் போற வரைக்கும் நீ இதை தொடர்ந்து செய்ய. இன்னும் சில நாட்களாவது நான் இங்க இருப்பேன் அப்படின்னு சொல்றார். இவனும் மறு பேச்சு பேசல. எப்படியாவது உண்மையை தெரிஞ்சுக்கணும். ஊருக்குள்ள போனா ஒரு கழுதிய பிடித்தான், கொண்டு தூண்ல கட்டியாச்சு. கழுதிய வெறுமை கட்டினா போதுமா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. உணவு கொடுக்கணும் இல்லையா? எல்லா உயிர்களுக்கும் பசிப்பினி உண்டு. அதே போல இவன் அந்த ஞானி சொன்னது போல இரவு நேரத்துல உணவு கொண்டு தர்றான். திரும்ப மறுநாள் வர்றான், கழுதை பாதி உணவு வச்சிருக்குது. அது வழக்கம் போல தன்னுடைய அசுத்தங்களையும் பண்ணி வச்சிருக்கு. ஆனா இவன் எந்தவித முக சுளிப்பும் இல்லாம அது அவ்வளத்தையும் சுத்தம் பண்றான். இப்படி தொடர்ந்து 3-4 நாட்கள் நடக்குது. இப்போ ஞானி ஊருக்கு கிளம்புகிற நாளும் வருது. இப்ப அதே போல ஞானி முன்னாடி நிக்கிறான். ஐயா, நான் நீங்க சொன்னது போல எல்லா விதமான பணிவிடைகளையும் கழுதைக்கு பார்த்துட்டேன். நீங்க கட்டி போட சொன்னீங்க, உணவு கொடுக்க சொன்னீங்க. ஆனா நான் உணவு கொடுத்தேன், அதை அசுத்தம் பண்ணிருச்சு, சுத்தம் பண்ணி வைக்கிறேன், எல்லாம் பண்றேன் அப்படின்றார். அப்ப ஞானி கேக்குறாரு, தம்பி, உணவெல்லாம் கொடுத்த சரிதான், ஏன் தினமும் அதை சுத்தம் பண்ற அப்படின்னு கேக்குறார். அப்ப அவன் சொல்றா, என்னய்யா இது, நீங்க பார்த்துட்டு இப்படி ஒரு கேள்வியை கேட்கலாமா? எவ்வளவு அசுத்தமாயிருச்சு. கோயிலுக்கு எல்லாரும் வர்ற போற இடம் முதல்ல அசுத்தமா இருக்கலாமா? அதனால நான் அசுத்தங்களை எல்லாம் சுத்தம் பண்றேன். சரி, திருப்பி ஏன் பண்ற? திருப்பி திருப்பி அது பண்ணுது அப்படின்னோடனே இவர் அமைதியா சிரிக்கிறார். நீ என்கிட்ட கேட்டல ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு இதுதான் பதில். எத்தனை முறை எத்தனை ஆன்மீக நெறியாளர்கள் எத்தனை அற்புதமான ஆன்மீக கருத்துக்களை நம்ம கிட்ட சொன்னாலும், ஆனா மனசு அப்படிங்கிறது திரும்ப திரும்ப தீய சிந்தனைக்குள்ள போய்கிட்டே இருக்கும். எப்படி இந்த கழுதை தவறாம தான் உணவு சாப்பிடுதோ, தன்னுடைய காலை கடன்களை அது வெளியிடுது, இப்ப அதை நம்ம சுத்தம் செய்யறோமோ, அது போல மனிதர்கள் தங்களுக்குள்ள உண்டாக்கிக்கிற அந்த தீய சிந்தனைகளை சுத்தம் செய்கிற நெறியாளர்கள் தான் நாங்க. அப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தீய சிந்தனைகளை அகற்றுவதுதான் எங்களுடைய ஆன்மீகத்தின் வேலை அப்படின்னு சொல்வார். அப்போ இவனுக்கு எல்லாம் புரிஞ்சிரும். சரி, இப்ப நமக்கு தெரிஞ்சு போயிருச்சு, நம்ம மனச சுத்தமா வச்சுக்கிறதுக்கு தான் நீங்க இதையெல்லாம் செய்றீங்க. ஆனா இப்போ இத இல்லாம இருக்கணும்னா என்ன பண்ணும்? தீய சிந்தனையே எனக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்றான். முதல்ல நீ அந்த கழுதைய அவுத்து விரட்டி விடு அப்படின்னு சொல்லுவார். சொன்னது மட்டும் இல்ல, இவரே எழுந்து போய் அந்த கழுதை கட்டி இருந்த கயிறை அவுத்து ஊருக்குள்ள விட்டுருவார். இப்போ நீ சுத்தம் பண்ண வேண்டிய வேலையே இல்லை.
அதனால மனசுக்குள்ள எப்போதுமே தீய சிந்தனைகள் வராம இருக்கணும்னா இந்த ஆன்மீக நெறி நமக்குள்ள இருக்கணும். அதுக்கு தான் நாங்க இந்த பயணம் பற்றி எல்லா வேலைகளும் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நன்றியுணர்வோட இருக்கணும். நிச்சயமா நன்றி அப்படிங்கிறது எல்லோருக்குள்ள வேணும். வெறும் வார்த்தையில அது இருக்கக்கூடாது, அது நம்மளுடைய செயல்களின் மூலமாக இருக்கணும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கர்ணன் பொதுவா சொல்லுவாங்கல்ல, மாதா பிதா குரு தெய்வம். இப்படி எல்லோராலுமே அவன் உதவிகளை பெற முடியாத ஒரு சூழ்நிலையில கூட தான் நன்றி செய்யற அந்த ஒரு அறத்தை அவன் கடைசி வரை விடவே இல்லை. அப்ப அந்த மாதிரி ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கணும். ஒரு சிறு வேலை என்றாலும் இந்த நன்றிங்கிறது நமக்குள்ள நிச்சயமாக இருக்க வேண்டும். ஆக இந்த மாதிரியான சிறப்பான செயல்களையும் சிந்தனைகளையும் நாம மேற்கொள்ளும் போது மட்டுமே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். அப்போ இது நம்மளா தெரிஞ்சுக்க முடியாது. இப்படி சில அரிய கருத்துக்களையோ நல்ல கருத்துக்களையோ எப்பெல்லாம் சொல்றாங்களோ அப்படி கேட்கும் பொழுது நம்மை நாமே செதுக்கி கொள்ளும் பொழுது நிச்சயமாக ஒரு சிறந்த மனிதனாக நம்மால வாழ முடியும். இந்த மண்ணில் நாம ஒரு அற்புதமான மனிதராக வாழ்வதற்கு இந்த மாதிரி ஆன்மீக நெறி அப்படிங்கிறது ஒரு சிறந்த பயணமாக நமக்குள்ள இருக்கும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கழுபல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. அதாவது உமையவளோடு இருக்கின்ற எம்பெருமானின் திருவடிகளை பற்றி கொள்ளுதல். அதாவது எல்லா நேரமும் நம்மால நல்ல செயல்களை செய்வதோ கேட்பதோ இயலாத போது கூட இறைவனின் திருவடிகளை இறுக்கமாக பற்றி கொள்ளும் போது நாம நிச்சயமாக மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு, நல்ல ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, ஒரு புனிதமான திருவிழா, நம்மளுடைய அடையாளமான ஒரு திருவிழா. இந்த முதல் நாள்ல முதல் நிகழ்வாக எனக்கு பேச வாய்ப்பு அளித்தமைக்கு இந்து சமய அறநிலை துறைக்கும் அறங்காவலர் குழு தலைவர்களுக்கும் செயலாளர்களுக்கும் பணியாளர்களுக்கும் திருக்கோவில் பணியாளர்களுக்கும் ஒளி அமைப்பாளர்களுக்கும் மற்றும் இத்துணை நேரம் பொறுமையோடு இதை கேட்டுக்கொண்டிருந்த மெய் அன்பர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.